மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனை பார்த்து பல மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, இல்ல பொங்குறாங்க திமுக கூட்டணியினர். விஷயம் இருக்குதுங்க. திமுக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கமல்ஹாசன் இந்த தடவை மக்களவை தேர்தலில் போட்டியிட போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அவருக்கு ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு திமுகவோட ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதன்படி தன்னுடைய பிரச்சார பயண திட்டத்தை வெளியிட்டிருக்காரு கமல்ஹாசன். மார்ச் 29ஆம் தேதி ஈரோட்ல பிரச்சாரத்தை தொடங்குற கமல்ஹாசன் மார்ச் 30 சேலம், ஏப்ரல் 2 திருச்சி, ஏப்ரல் 3 சிதம்பரம், ஏப்ரல் 6 ஸ்ரீபெரும்புதூர் சென்னை, ஏப்ரல் 7 சென்னை, ஏப்ரல் 10 மதுரை, ஏப்ரல் 11 தூத்துக்குடி, ஏப்ரல் 15 கோவை, ஏப்ரல் 16 பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. ஏப்ரல் 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்கான கடைசி நாள் அப்படிங்கிறதுனால அனைத்து கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த பிரச்சார திட்டத்தை பார்த்து திமுகவில் உள்ள பல கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுகவினரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளில் போட்டியிடுது திமுக கூட்டணி. ஆனா கமல்ஹாசன் 10 தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்ய இருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளுக்கு அல்வா கொடுக்க இருக்காரு அப்படின்னு பலரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு வராங்க. பல மாவட்டங்கள்ல அவர் மைக் பிடிச்சு இந்தியா கூட்டணிக்காக ஓட்டு கேட்க போறது இல்லையாமா. பக்கத்து தொகுதிக்கு வரவரு நம்ம தொகுதிக்கு வரமாட்டாரா? மக்கள் ஏமாற மாட்டாங்களா? தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு இப்படி ஓரவஞ்சகம் பண்ணலாமா? அந்தந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய கட்சிகள் வேட்பாளர்கள் என்ன பாவம் பண்ணினாங்க அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுக்கிட்டு வராங்க. முதலமைச்சர் தான் இதை தட்டி கேட்கணும். 40 தொகுதிகளையும் அவரை பிரச்சாரம் பண்ண சொல்லி வலியுறுத்தணும். மீறினா பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் சொல்லிக்கிட்டு வராங்களாமா. 10 தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் பண்றவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் குமுறிக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனா கமலோ, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு விஜயோட டைலாக வாடகைக்கு எடுத்து பதிலா சொல்றாராமா.